எம்சியூலேயே ரொம்பவும் பவர்ஃபுல் பாடி ஆர்மர் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தார் கிட்ட தாங்க. ஏன்னா தாரோட பாடி ஆர்மரை டிஃபீட் பண்ணுறது முடியாத காரியம். அது மட்டும் இல்லாமல் எம்சியோட மிகப்பெரிய மெட்டல், அதாவது எம்சியோட பவர்ஃபுல் மெட்டலான உரு மெட்டல் அண்டு வைப்ரேனியம், இது ரெண்டுத்தையுமே ஈஸியாக உருக்கிட முடியும். ஆனால் நம்மளோட தாரோட சூட்டை வந்து டிஃபீட் பண்ணுறது முடியாத காரியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தார் வந்து உரு மெட்டலை உருக்கிறதுக்காக ஒரு நட்சத்திரத்தின் ஒளியை வந்து அவரோட பாடி வழியாக தான் வாங்கியிருப்பாரு. அப்போ வந்து உரு மெட்டலே உருகி இருக்கும். ஆனால் பாடியோட, அதாவது தாரோட பாடி ஆர்மர் வந்து உருகி இருக்காது. அதுவே அல்ட்ரானோட பாடி பார்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வைப்ரேனத்தால உருவாக்கப்பட்டது. அந்த வைப்ரேனத்தை வந்து ஈஸியா நம்மளோட அயன்மேனோட பிளாஸ்டர்த்தை வச்சு ஈஸியா உருக்கி இருப்பாரு அயன்மேன். அது மட்டும் இல்லாம விஷனும் இந்த அல்ட்ரானோட சூட்டை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாரு. டிஃபீட் பண்றது மட்டும் இல்லாம அல்ட்ரானோட பாடி பார்ட்ஸ் வந்து அயன்மேனோட சேர்ந்து நம்மளோட விஷனும் உருக்கியிருப்பாரு. இதனால தான் நம்மளோட தாரோட பாடி ஆர்மர் தான் மார்வல் இருக்க, அதாவது எம்சியூலேயே ரொம்பவும் பவர்ஃபுல் ஆர்மரா சொல்லப்படுது.